இந்த முறம் நல்லா இருக்கா? இது வந்து என்னன்னா, நேற்று வேலை செஞ்சாங்க சரியாங்க அவங்கள்ட்ட தகுடு வறுத்து அந்த கதவுக்கு அடித்தோம். அதில் மீந்த தகுடு இதை வந்து 2 பீஸாக கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இது வந்து பாருங்க, இது ஒரு பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இது என்னன்னா எங்கள் அம்மா எத்தனை பிளாஸ்டிக் மரம் வாங்கிட்டு இருந்தாலும் மிதிச்சு உடச்சி, சரி சும்மா செஞ்சு பார்ப்போமேன்னு செஞ்சேன். நல்லா வந்திருக்கா? ஆனால் எங்கள் அம்மா பெருசாக இருக்குட்டாங்க. சரி பெருசாக இருந்தால் என்ன, நம்ம தோட்டத்தில் மண் அழுத்தம் செடியெலாம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு போட்டுடுவோம்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு, இப்போ எங்கள் அம்மாவுக்கு சின்னதாக வீடுக்கு போடுறதுக்கு வேணும்னா எங்கள் அம்மாவுக்காக ஒரு சின்ன உரம் செய்ய போகிறேன். எப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பாருங்க, இந்த தகரத்தில் தான் நான் செய்ய போகிறேன். சின்ன தகரத்தில் செய்ய போகிறேன். ஒரு படத்தில் விவேக் சார் சொல்லுவார், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அதுபோல் எனக்கு வந்து நிறைய வேலை தெரியும். இவ்வளோ பெருசு உள்கூடு, இவ்வளோ பெருசு இருக்கலாம். இப்போ இதில் வைக்கலாம், பார்க்கலாம். எங்கள் அம்மா தான் கோச்சிக்கிறாங்க. ஏதோ ஒரு செய்கிறோம், நம்ம சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு ஏதோ செய்கிறோம், மனசுக்கு எப்படி இருந்தால் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் இந்த வேலையெல்லாம் செய்ய தெரியுமா? சரி நம்ம கூட செய்தேன்னு நினைக்க மாட்டாங்க. அதை வந்து அவங்க பயிற்சி கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதாரண துணி வெட்டுற கத்திரிக்கோள் தான். கொஞ்சம் புது கத்திரிக்கோளாக தான் வெட்டும், பழைய கத்திரிக்கோளாக தான் வெட்டாது. ஒன்றும் இல்லைன்னா இப்போ அடிக்கடி காய்கறி வெட்ட கிச்சனில் ஒன்று வச்சுருவேன். போய் எடுத்துகிட்டு வந்து பாருங்க, சின்னதாக வெட்டி வச்சா பாருங்கள். இதில் எப்படி உரம் செய்ய போகிறாங்க அவங்க கோச்சிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கோச்சிக்கிறாங்க. கீழே கட்டை வச்சுக்கிட்டேன், தரையில் வச்சு தட்ட முடியாது. ஃபஸ்ட்டு தட்டிக்கணும், தட்டி விளிம்ப நல்லா தட்டிக்கணும். அந்த பதிவாக இருந்தால் தான் கையை பீக்காது, நல்லா வரும். அதே மாதிரி 4 மூலையும் தட்டிக்கணும். எதை எடுத்தாலும் ஒரு குறை சொன்னாங்கன்னா நம்ம என்ன பேச முடியும் சொல்லுங்க? இதை வந்து இந்த விளிம்பை வந்து இந்த கட்டையில் வச்சுக்கணும். வச்சுட்டு நமக்கு எந்த அளவு மழுங்கணுமோ அந்த அளவு வந்து பாருங்க, புரியுதா? என்னன்னா இந்த கட்டையில் எந்த அளவு மழுங்கணுமோ அந்த அளவு இப்படி வச்சுக்கிட்டு சொச்சத்தை இப்படி நீட்டி வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்த சுற்றியால் தட்டோம்னா இந்த இடம் மடிங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே போல் இது மடிங்கி பாருங்க. இப்போ இதை வந்து இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கை பிடிக்காது, விழுந்து. அதனால அதை பிறகு அடிச்சிருக்க பாருங்க, அடிச்சு வச்சா பாருங்க. அது என்னன்னா எங்கள் அம்மாவுக்கு
எதை செஞ்சாலும் ஒரு திருப்தி இருக்காது. நான் வந்து அந்த நாளையில் நாங்கள்லாம் 10 வயசில் பான்ஸ் பவுட்ரு விற்கும், தெரியுங்களா? எல்லாருக்கும் தெரியும். பான்ஸ் பவுட்ரு வந்து தகரத்தில் விற்கும். சீமெண்ணெய் டின்னுன்னு ஒன்று விற்கும். அதெல்லாம் வீட்டுக்கு வீடு வருவாங்க. உலக்கலம் போட்டு நம்ம வீட்டுக்கு நேராக உலக்கலம் போட்டு உரம் செஞ்சு கொடுப்பாங்க வீட்டுக்குள்ளே. இந்த ஓரம் அடித்து வச்சு தைச்சாச்சு. திரும்பி இந்த ஓரம் அடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா எப்படி வைக்கிறாங்க? இதே பாருங்க, மரத்துக்கு வெளியில் எவ்வளோ நீட்டு இருப்பாங்க. இதை அப்படியே அசையாமல் வச்சுக்கிட்டு அந்த நீட்டு இருக்கு இல்லையா, அந்த பகுதியை அப்படி தொட்டணும். தட்டினா அதை பாருங்கள், எல் மாதிரி ஆயிடுச்சு. திரும்பி இதை வச்சு இந்த எல்லை உள் நோக்கி தட்டினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொழிஞ்சிடும். இது வந்து இப்போ இல்லை, அந்த வீடு வந்து பான்ஸ் பவுடர் போட்டு கொல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா? அப்பயே வந்து அந்த பான்ஸ் டப்பா பவுடர் டப்பாவை கிழிச்சி ஒரு நாள் நாங்கள் நின்று போய் சின்ன பிள்ளையில பார்ப்போம். பார்த்துட்டு உடனே 10 வயசுலேயே நாங்கள் சொப்பு ஜாமான்லாம் அந்த தகரத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், கற்றுக்கிட்டோம். இது நான் 10 வயசில் கற்றுக்கிட்ட முறை. அதை செஞ்சு கொண்டாந்து எங்கள் அம்மாட்ட காட்டினா அப்பயும் நம்ம பிள்ளை முறை செஞ்சுருங்கன்னு எங்கள் அம்மா ஒரு திருப்தியாக பேசலை, இப்பயும் பேசலை. அவ்வளோதான் வித்தியாசம் ஒன்று தான். அப்பயும் பேசலை, இப்பயும் பேசலை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த தகரத்தை வந்து இப்படி கிராஸாக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கிராஸாக வச்சுக்கிட்டு தட்டணுங்க. இப்போ தட்ட பாருங்கள், அப்படியே வச்சேன்னா வச்சுட்டு இப்போ தட்ட பாருங்கள். வாங்க, முறத்தோட ஷேப் வந்துருச்சா? சும்மா வீட்டுக்கு குப்பாடுறதுக்காக சின்னதாக செஞ்சு என்ன செஞ்சு எங்கள் அம்மா அதில் திருப்தி போடுறவங்க இல்லை. அது பெருசாக இருக்குனாங்க, சரிம்மா ஒரு சின்னதாக ஒரு முச்சி, இது முச்சின்னு சொல்லுவோம். அது முறம் பெருசாக இருந்தால், இது முச்சி சின்னதாக இருந்தால், சரிம்மா நான் செஞ்சு தரேன் கை கிழிக்காமன்னு சொன்னால், சரி செஞ்சு கொடுன்னு சொல்ல, எனக்கு வேணாம் நான் கையாலேயே அள்ளி போட்டுக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் தெரியுங்களா? இந்த மூளையை என்ன செய்யணும், இப்போ நறுக்கணும். இப்போ பாருங்கள், நறுக்கிட்டு காட்டுறேன். இதே பாருங்க, இப்படி வெட்டி நேராக வெட்டி இந்த இடத்த இப்படி கிராஸாக வெட்டி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அதேமாரி இப்போ இந்த இடத்தையும் வெட்டிக்கணும். அவருங்க முணுகுறாங்க, உள்ளே வந்து படுத்தோம்னா போகிறோம் மனம் ஆரம்பிச்சுவாங்க, ஐயோம்பாங்க, என்னை ஏம்மா கூப்பிடுதும்பாங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. 20 வருஷமாக ஏம்மா கூப்பிடுதான். இன்னும் பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, இதை போல் வெட்டிக்கணும். இதே பாருங்கள், ஒரு பகுதி வெட்டிட்டேன்னா அப்போ இன்னொரு பகுதி வெட்டுறேன் பாருங்கள். இதை வெட்டி எடுத்த பகுதி
ஆயிடுச்சா? இது என்ன செய்யணும்? எழுதி பார்த்தீங்களா? எடுத்து சுற்றி அவளை தட்டிக்குவாங்க, கையில் பீக்காம கையில் பீச்சிட்டு இப்படி பக்கத்தில் ஆயிடுச்சு. ஓகே ஆயிடுச்சா? இப்போ என்ன செய்யணும்? இதை வந்து வெளி பக்கத்தில் வளைச்சி மடித்து வச்சு தைச்சு அப்படியே கூட உள் பக்கம் மடித்து வச்சு தைச்சிக்கலாம். சட்டத்தை அப்படி குத்துவாங்க வச்சு இதை அப்படி வச்சு ஓகேங்களா? இப்போ இதை வந்து கொஞ்சமாக மடிச்சுக்கணும். மடிச்சது கொஞ்சம் அதிகமாக மடிச்சுட்டேன். வச்சுட்டோமா? சரியா இருக்கா? இது மடக்க கட்டிக்குவோம். இப்போ இதில் வச்சுட்டு இந்த மடிப்பை வந்து அடிச்சு விடணும். அதில் வச்சு அடிச்சிட்டோம்னா நிற்கும். பதிய மாட்டாங்க. சரி பண்ணிட்டு வரேன். வந்து சரி பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்.
வந்துடுச்சு திரும்பி. ஓரளவு நார்மல் ஆகிடுச்சா? இன்னும் கொஞ்சம் சொச்ச பச்சை இந்த மூளையெல்லாம் தட்டணும். அப்போதான் அந்த இடம் ஹீட் தெரியுதா எப்படி தட்டுவாங்க? இந்த மூலையில் ஓட்ட தெரியுதா? இந்த மூலையில் இந்த மாதிரி பழைய வச்சு தைச்சோம்னா ஓட்ட தெரியாது. அம்மாவுக்காக செஞ்சுருக்கேன் குப்பை கொட்டை. ஆனால் எங்கள் அம்மா ஏற்றுப்பாங்களோ என்ன தெரியாது. நல்லாக்கா ஒரு பெரிய மரம் செய்யணும், அப்புறமா செய்யும் பாருங்க. எல்லா இடமும் மடித்து விட்டு எந்த இடமும் கை வைக்காது. நல்லா இருக்கா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலைகள் உனக்கில்லை கொட்டுக்கொள் ஒரு படத்துல விவேக் சொல்லுவார்ல, அது போல் இதுவும் நான் 10 வயசில் கற்றுக்கிட்டது.